புதுசா நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ பிளஸ் ரெக்ஸ்டெக்ட் வாங்கியிருந்தாரு. அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட்டு இப்படி இருந்துச்சு. அவங்க வண்டி டெலிவரி கொடுத்தவங்க ப்ரீ இன்ஸ்பெக்ஷன் ஒன்று பார்க்கணும். ஆனா அவங்க வந்து கண்ணை எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. ப்ரீ இன்ஸ்பெக்ஷனை பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் தட் நம்ம ஃப்ரெண்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு ஓட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தப்ப என்னடா இது வண்டி வித்தியாசமா இருக்குது, ஹெட்லைட் வந்து ஒரு சைடு வாங்கின மாதிரி இருக்கு, மூஞ்சி கூணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவரும் ஹெட்லைட்டை பார்த்தாரு. ஏன்னா ஷோரூம்காரன் கண்டிப்பா நல்லபடியாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவரும் நம்பித்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வண்டி ஒரு சைடு வாங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து ஹெட்லைட் உள்ள ஒரு சைடு வெளியே ஒரு சைடு எடுத்துட்டு இருந்துச்சு. கையை வச்சு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வரல ஒரு இடத்துல வந்து ரைட் சைடு வந்து உள்ளே போகுது. நடராச ஹீரோக்கு ஒரு ஃபோனை போட்டோம். இந்த மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைடில் திட்டுருது அப்படின்னு சொல்ல அந்த அக்கா வந்து சார் இது நார்மல் தான் சார், இங்கே இருக்கிற வண்டியும் அப்படி தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆய் கூசமாவோ பச்சை பொய்யோ பேசுனது இந்த அக்கா. இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்து வண்டியை ப்ரீ இன்ஸ்பெக்ஷனுக்கு பண்ணாமல் கொடுத்துட்டீங்க, நான் டைரெக்டாக ஷோரூம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஷோரூமுக்கு. இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வண்டி டெலிவரி பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து சிரிச்ச மூஞ்சியோட சாய் வாங்கிட்டு ஒரு போசா கொடுத்துருந்தாரு. அதில் வண்டியோட மூஞ்சி உள்ளே போயிருந்தது தெளிவாக பதிவாக இருந்தது. அதனால் அவங்கள நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கேயோ சாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்களால போய் சொல்ல முடியல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம மாட்டிட்டாங்க. ஆஃப்டர் அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்படி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லைட் நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கு உதவிகரமாக இருந்தது. டெலிவரி அப்போ நாங்கள் எடுத்த ஃபோட்டோ தான். தயவு செஞ்சு நீங்கள் இன்னொரு டெலிவரி அப்போ ஒரு வண்டியை நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் அப்போ கவனிக்காமல் இருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். இப்போ அடுத்து இன்னொரு இஷ்யூ பார்ப்போம். வண்டியோட லக்கேஜ் மாட்டுற ஹூக்கை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபைபர் மேலேயே குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபைபர் மேலே உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பெரிய குழியில் விடும்போது கண்டிப்பாக அது ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வைப்ரேஷன் உருவாகும். இதனால் ஃபைபர் சீக்கிரம் உடச்சு போயிடும். என்னங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே சாரி சார் தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ இதை பார்த்தாவே தப்பா தெரியலையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன பேர் தான் உனக்கு தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதன் பிறகு அதையும் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக நம்ம வண்டியில் வந்து இருந்த 2 இஷ்யூவும் சால்வ் அவுட் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க வண்டியை 360 டிகிரி ஆங்கிள். அப்போ தான் வந்து எங்களா பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது ஷோரூம் சைடு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் மண்ணப் கட்டிட்டு போயிடுவாங்க. அவளை தான் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி விட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த சம்பவத்தை பண்ணது நடராச ஹீரோ சேனம்.